மேஷ ராசியில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கலன்னா திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் சென்னையை ஒட்டியுள்ள இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த சில மாவட்டங்களையும் அப்படியே ஒட்டுன மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தையும் ஒட்டுன சில பகுதிகள் இருக்குது இல்லையா, இந்த பகுதியில் உள்ள முருகன் கோயில்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் அந்த கட்டம் ஆக்டிவேட் ஆகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலோ அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் அந்த ரிஷபராசிக்கு கிடைக்காமல் இருந்தாலோ அப்போ சென்னை அதை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களையோ மகாலட்சுமி கோயில்களையோ வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த கட்டம் ஓரளவு இயங்குவதற்கு உங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் அந்த ராசிக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அப்போ திருச்சி, அதுக்கப்புறம் அரியலூர், அப்புறம் கடலூர், அப்புறம் தஞ்சை மாவட்டத்தோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களை ஏதாவது தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புதன்கிழமையில் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டமோ அல்லது அந்த பாவமோ உங்கள் இயங்க ஆரம்பிக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் எந்த கிரகத்தோட பார்வையும் அதற்கு கிடைக்காமல் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா கடற்கரையோரம், தஞ்சை மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதி இருக்குல்ல, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூம்புகாரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகளை சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களை வழிபடும் போது உங்களுக்கு தொடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.